ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியட் புண்டோ. இந்த வண்டியில் ஒரு ஈவோ மாடல், இது 2016 மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு ஸ்டேரிங் கட் பண்ணும்போது டக்குன்னு சவுண்ட் வருது. சாகப்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாகப்சரோட டாப் மவுண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள லூப்ரிகேட்டிங் இல்லை. லூப்ரிகேட்டிங் இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இதோட டாப் மவுண்ட்டோட பொசிஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே சுத்தமாக கேப் இல்லை பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ கேப் ஆகிடுச்சு பாருங்கள். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை கரெக்டான பொசிஷனில் அவங்க ஃபிட் பண்ணல. ஸ்ப்ரிங்கை கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகாது. இது உள்ள இருக்கிற பேரிங் கம்ப்ரஸ் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணும்போது சவுண்ட் இருந்தது. இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி பேரிங் உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் மவுண்ட்டில் பாருங்கள் உள்ள பேரிங் எல்லாமே கேஸ் உடஞ்சிட்ருக்கு. பேரிங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் வேறு செகண்ட் பேரிங் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை தான் ஃபிட் பண்ண போகிறேன். இதோட அலைன்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற டாப் கவர் தான் பெண்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ஓவல் ஆகிடுச்சு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சீட்டிங் ஆகலை. இப்போ நான் இதை கிரீஸ் பேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ப்ரிங்கு சீட் ஆகிற இந்த கார்னர், அதாவது ஸ்ப்ரிங்கோட எட்ஜி கார்னர் வந்து சீட் ஆகிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். மீதி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து தான் ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட கார்னர் வைக்கணுன்றதுக்காக இப்போ நான் த்ரெட்டியை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கோட மேலே இருக்கிற டாப் மவுண்ட்டில் இருக்கிற பேரிங் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த பேரிங் பெண்டுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணும்போதே ஸ்டேரிங் கட் பண்ணும்போதே டங்குன்னு சவுண்ட் வந்தது. அதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் பேரிங் கிரீஸ் பேக் பண்ணிவிட்டு வேறோட மேலே இருக்கிற கவர் இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்டேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸ்டேரிங் ஆடாக இருக்கிற ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த பேரிங்கோட கம்ப்ளைண்ட் தான் இருந்தது, டாப் மவுண்ட் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.